அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற சமையல் பருப்பு இல்லாத இட்லி சாம்பார் செய்ய போகிறேன். ரொம்ப எளிய முறையில் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு இட்லி ஊற்ற போகிறேன். பருப்பு இல்லாத இட்லி சாம்பார் செய்கிறதுக்கு எல்லா ஜாமானும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வானில் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். வெங்காயம் 1/2 கிலோ, தக்காளி 1 கிலோ, 10 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பச்சை மிளகாயை ஃபஸ்ட்டில் போட்டுடலாம். இப்படி உடச்சிட்டு போடலாம், இல்லை வெடிக்கும். லேசாக வதக்கிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி தான் வேக வைக்க போகிறோம். பச்சை மிளகாய் எண்ணெயில் இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் லேசாக கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி போட்டுடலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். மஞ்சத்தூள் போட்டுடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கலந்து விட்டுடலாம். தண்ணி ஊற்றிக்கிறேன். 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வேகட்டும். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வெந்தப்புறம் நம்ம எடுத்து அரைச்சிக்க போகிறோம். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து நாங்கள் கல் செட்டில் தான் கடைய போகிறோம். நீங்கள் வீட்டில் செய்கிறீங்க அப்படின்னா குக்கரில் வச்சு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. மிக்சியில் அரைச்சிக்கோங்க. கல் செட்டில் கடைய போகிறேன். தண்ணியை எடுத்து வேறு பாத்திரத்தில் வச்சிடலாம். இப்போ தண்ணி வேறு பாத்திரத்தில் எடுத்துட்டோம். இப்போ கல் செட்டில் வெங்காயம் தக்காளி எள்ளி போட்டுடலாம். இப்போ நல்லா நைஸாக கடைஞ்சிக்கலாம். வேக வச்சுருந்த தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாலாம் கல் செட்டில் கடைஞ்சி வேறு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா நைஸாக கடைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தான் வரும். தாளிப்புக்கு கடுகு உளுத்தம் பருப்புலாம் எடுத்து வச்சுருக்காங்க. தனியாக தான் எடுத்து வச்சுருந்தேன். நாங்கள் காட்டில் செய்கிறதுனால ஒரு டப்பாவில் போட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், சோம்பு, மிளகு, ஒரு 10 மிளகு எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா இருக்குது போட்டுடுறேன். எண்ணெய் சூடாயிருச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி வெங்காய விழுதெல்லாம் ஊற்றிடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா தண்ணியாக வைக்க போகிறோம். கடல மாவு கொஞ்சமாக கரைச்சி ஊற்றணும் கடைசியில். பாருங்கள், இந்த அளவுக்கு தடுப்பாக இருக்கட்டும். கரெக்டாக தான் இருக்குது. நான் கடல மாவு கரைச்சி ஊற்றலை. தண்ணியாக வச்சிங்க அப்படின்னா கொஞ்சமாக கடல மாவு கரைச்சி ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் கடல மாவு ஊற்றலை. உப்பு போட்டுக்கிறேன். சாம்பாருக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். சாம்பார் நல்லா கொதித்ததும் மல்லி இலை தூவி இறக்கிடலாம். இப்போ கொதி வர டைமில் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போடுறேன். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். சாம்பார் பொடி பச்சை வாசனை போனதை இறக்கிடலாம். பருப்பு இல்லாத இட்லி சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லி இலை தூவி இறக்கிடலாம். இப்போ நான் எந்த மாவும் கரைச்சி ஊற்றலை. உங்களுக்கு தேவைன்னா பொட்டுக்கடலை மாவாவது இல்லை கடல மாவாவது 2 ஸ்பூன் கரைச்சி ஊற்றிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி கரைச்சி ஊற்றிக்கிங்க. எந்த டேஸ்ட்டு பிடிக்கும்னு. இப்போ இறக்கி வேறு பாத்திரத்தில் ஊற்றிடுறேன். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இட்லி ஊற்றிக்கலாம். இட்லி பானை அடுப்பில் வச்சுட்டு
கொத்தில் மாவு ஊற்றி இப்போ வச்சுக்க போகிறோம். தண்ணி சூடாகிட்டு இருக்கட்டும். இட்லி பானையில் தண்ணி ஊற்றி சூடாகிட்டு இருக்கு. மாவு ஊற்றி வச்சிடலாம். இட்லி ஊற்றி வச்சுருக்கோம். எல்லாம் வேகட்டும். இட்லி சாம்பார் இட்லி எப்படி இருக்குன்னு அப்புறம் சாப்பிட்டு பார்க்கலாம். இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ எடுத்துடலாம். சூடாக இட்லி ரெடியாக இருக்குது. கமன்னு பருப்பு இல்லாத சாம்பார் சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ சாப்பிட போகிறேன். பருப்பு இல்லாமல் தக்காளி வெங்காயம் போட்டு வச்ச சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. இட்லியோட சேர்த்து சாப்பிட்றது அவ்வளோ அருமையாக இருக்குது. எங்கள் ஊர் ரோட்டு கடையிலலாம் இந்த மாதிரி தான் இருக்கும். தோசை கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.